ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயினிஷ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஸோ அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன பரிகாரம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். என்ன பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. நாளை நாள் ஒரு அதிசக்தி வாய்ந்த நாள். நாளை நாள் என்ன நாள் அப்படின்னு கேட்குறீங்களா? நாளை நாள் அக்டோபர் மாதத்துடைய முதல் நாள். அதே போல் தமிழ் மாதம் 6வது மாதமான புரட்டாசியுடைய 15ஆம் நாள். கிழமை நாளை நாள் புதன்கிழமை. நாளை நாள் வரக்கூடிய இந்த புதன்கிழமை ரொம்பவே சக்தி வாய்ந்த நாள்னு சொல்வதற்கு காரணம் என்னன்னா, நாளை நாள் நவராத்திரியுடைய நிறைவு நாளான சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜையானது வருது. ஸோ இந்த ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை அன்னைக்கு செய்ய வேண்டிய பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோடு செய்தீங்கன்னா இந்த பரிகாரம் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். ஆயுத பூஜை அப்படிங்கிறது நம்ம ஆயுதத்துக்கு பூஜை போடுவது மட்டும் கிடையாது, நம்ம வாழ்க்கையை மாற்றுவதற்கு பரிகாரம் செய்யறதுக்கு உகந்த நாளாக சொல்லப்படுது. ஸோ நாளைய ஆயுத பூஜை அன்னைக்கு இந்த பரிகாரம் நீங்கள் செய்யும்போது உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் பார்க்க முடியும். ஸோ என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அந்த பரிகாரத்தை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அந்த பரிகாரத்தை மறக்காமல் செய்யுங்க. உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக மாறும். சரி, அந்த பரிகாரம் செய்கிறத இப்போ பார்க்கலாம். இந்த பரிகாரம் செய்யும்போது நம்பிக்கையோடு செய்யணும், அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எது செய்கிறதாக இருந்தாலும் எனக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை, கான்ஃபிடென்ட் ரொம்ப முக்கியம். அப்போ தான் அந்த பரிகாரம் நமக்கு நல்லா பழிக்கும். சரி, பரிகாரம் என்ன பண்ணும் அப்படிங்கிறத வாங்க இப்போ அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த பரிகாரம் அனைவருமே செய்யலாம். நாளை தினம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 1/10/2025 புதன்கிழமை ஆயுத பூஜையானது கொண்டாடப்பட இருக்கு. இந்த ஆயுத பூஜையை நம்ம சரஸ்வதி பூஜை என்று கூட சொல்லுவோம். சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை இந்த மாதிரி ரெண்டுமே சொல்லுவோம். நம்ம அன்றாட பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்களுக்கு நன்றி செலுத்தக்கூடிய வகையில் ஆயுத பூஜை நாளை நாளை நாம் கொண்டாடுறோம். கடைசி 3 நாட்கள் சரஸ்வதியாக இருக்கக்கூடிய அந்த தெய்வத்துக்கு சொந்தமானது. ஆகவே இதை சரஸ்வதி பூஜை நாள் என்று கூட சொல்லுவோம். கல்வி, செல்வம், வீரம் இந்த மூன்றுமே ஒரு சேர கிடைக்க வேண்டும் என்றால் இந்த நவராத்திரி நிறைப்படையக்கூடிய 9வது நாளான நாளை நாள் வீட்டில் பூஜை புனஸ்காரங்கள் அனைவரும் நிறைவாக செய்து இறை வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும். இந்த நன்னாளில் நம்மளுடைய வியாபாரம் பல மடங்கு பெருக வேண்டும் என்று, நம்மளுடைய அறிவாற்றல் சிறந்த விளங்க வேண்டும் என்று, பிள்ளைகள் படிப்பில் சிறந்த விளங்க வேண்டும் என்று, மனபயம் நீங்கி தைரியம் பிறக்க வேண்டும் என்று நான் சொல்லக்கூடிய இந்த வழிபாட்டை நாளை நாள் மேற்கொள்ள வேண்டும். அப்படி மேற்கொண்டிங்கன்னா நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு நல்லது நடக்கும். சரி, ஆயுத பூஜையில் நாளை நாள் அப்படி செய்ய வேண்டிய பரிகாரத்தை பார்க்கலாமா? வாங்க. நாளை தினம் நீங்கள் வழிபாடு செய்யும்போது கட்டாயம் பூஜை செய்கிறீங்கள, அந்த பூஜை அறையில் வைக்க வேண்டிய ஒரு பொருளை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அது ஒன்றும் நீங்கள் நினைக்கிற மாதிரி பெரிய அளவில் இருக்கக்கூடிய பொருள் கிடையாது. யாருக்கும் தெரியாத பொருளும் கிடையாது. எல்லாருக்குமே தெரிஞ்ச பொருள் தான், ஈஸியான பொருள் தான். 10 ரூபாய் கொடுத்தாவே கடைகளில் இருந்து வாங்கிடக்கூடிய பொருள் தான். அப்படி என்னடா பொருள்னு சொல்லிட்டே இருக்க, டக்குன்னு சொல்லுடா அப்படின்ட்டு கண்டிப்பாக கேட்பீங்க. ஸோ அது என்ன பொருள் அப்படின்னா, நாவல் பழம். நாவல் பழம் வைத்து ஆயுத பூஜையை நாளை நாள் கொண்டாட வேண்டும். அதோடு மட்டும் இல்லாமல் அந்த நாவப்பழம் வாங்கி அந்த பழத்திலிருந்து 3 பழங்களை மட்டும் தனியாக எடுத்துக்கொள்ளுங்க. அதன் மேலே இருக்கக்கூடிய சதைகளை பிரித்து விட்டு கொஞ்சமாக தண்ணீரில் அந்த கொட்டைகளை கழுவி விடுங்க. நாவல் பழத்திற்கு உள்ளே இருக்கக்கூடிய விதை மட்டும் 3 நமக்கு கண்டிப்பாக பரிகாரத்துக்கு தேவை. எச்சில் படாமல் கொட்டைகளை தனியாக எடுத்து விடுங்க. இந்த கொட்டைகளை ஒரு சின்ன கிண்ணத்தில் போட்டு சரஸ்வதி தேவிக்கு முன்பாக வைத்து விடுங்க. நீங்கள் நெய்வேத்தியம் செய்யும்போது இந்த நாவல் பழ கொட்டையும் சரஸ்வதி தேவிக்கு நெய்வேத்தியம் செய்து விடுங்க. நீங்கள் நாளை தினம் செய்ய வேண்டிய ஆயுத பூஜையில் கட்டாயம் இந்த நாவல் கொட்டை இருக்கும்படி பார்த்து கொள்ளுங்க.
அப்புறம் பூஜையெல்லாம் முடித்துவிட்டு நாளை தினம் முழுவதும் இந்த கொட்டையானது பூஜை அறையில் இருக்கட்டும். நாளை இரவு 9 மணிக்கு மேலாக அந்த கொட்டையை எடுத்து ஒரு மஞ்சள் நிற துணியில் வைத்து முடிச்சு போட்டு உங்கள் பணம் வைக்கக்கூடிய பெட்டியில் வைங்க, அல்லது தொழில் செய்யக்கூடிய இடத்துல வைங்க. ஆயுத பூஜை வழிபாட்டில் வைத்த இந்த நாவல் பழ கொட்டை எந்த இடத்துல இருக்கிறதோ அந்த இடத்துல கல்வி, செல்வம், அறிவு, திறமை, வீரம் எல்லாம் நிறைந்திருக்கும். அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். பிள்ளைகள் படிக்கக்கூடிய புத்தகங்களில் வைத்திருக்கக்கூடிய அலமாரியில் கூட இந்த கொட்டையை வைக்கலாம், தவறு கிடையாது. அந்த முப்பெரும் தேவியருடைய ஆசீர்வாதம் இந்த நாவல் பழ கொட்டையின் மூலம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த கொட்டை அவ்வளவு எளிதில் கெட்டு போகாது. 1 வருடம் வரையும் அப்படியே வைத்த இடத்துல இருக்கும். அதனால தான் நாளை நாள் இந்த மாதிரி பரிகாரம் பண்ணுங்கிறத உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். அடுத்த சரஸ்வதி பூஜை வரும்போது இதை எடுத்து கால்படாத இடத்துல போட்டுவிட்டு மீண்டும் புதிய கொட்டைகளை நாம் பூஜையில் வைத்து பரிகாரத்துக்கு பயன்படுத்தி கொள்ளலாம். மிக மிக எளிமையான இந்த பரிகாரம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய நல்ல மாற்றங்களை கொண்டு வரும். நம்பிக்கையோடு செய்து பாருங்கள் நாளை தினம். நாளை தினம் அனைவருக்கும் அட்வான்ஸ் ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு இந்த பரிகாரத்தையும் நான் முடிக்கிறேன். இந்த பரிகாரத்தோடு ஆயுத பூஜை அன்னைக்கு நாளை நாள் என்னென்ன பழங்கள் வைத்து வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். என்னென்ன பழங்கள் வைத்து வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. நான் சொல்லக்கூடிய பழங்கள்லாம் வைத்து வழிபாடு செய்திங்கன்னா ரொம்ப நல்லது. அது என்னென்னங்கிறத இப்போ வாங்க பார்க்கலாம். ஆயுத பூஜனாவே பொரி, கடலை இது மட்டுமே இல்லாமல் பல வகைகளும் வைத்து வழிபாடு செய்கிறது நல்லது. நாவல் பழ கொட்டை எப்படி பரிகாரத்துக்கு பயன்படுத்துகிறோமோ அதுபோல் வாழை இலையில் இந்த பழங்கள் வைத்து வழிபாடு செய்கிறது சால சிறந்தது என்று சொல்லப்படுது. அப்படி என்ன பொருள் நாளை நாள் வைக்கணும் அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆப்பிள், ஆரஞ்சு, மாதுளப்பழம், அன்னாச்சி பழம், திராட்சை பழம் இந்த பழங்கள் தான் நாளை நாள் வைக்கணும். ஆக்சுவலி இந்த பழங்கள் நாளை நாள் வைக்கிறது சில காரணங்கள் அறிவியல் ரீதியாகவும் இருக்குது. அதனால் இந்த பழங்கள் கண்டிப்பாக நாளை நாள் வைக்க வேண்டும். வாழை இலையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பழங்கள் வைக்காமல் இருக்கக்கூடாது. 1/2 கிலோ அந்த மாதிரி அளவுக்கு கூட வாங்கி இந்த பழங்கள் வைக்க வேண்டும். இந்த பழங்கள் வைத்து இந்த பழங்களை கண்டிப்பாக நாளை இரவு சாப்பிடவும் வேண்டும். அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா ஆயுத பூஜையுடைய முழு பலனையும் நீங்கள் பெற முடியும். அதே போல் வாழை இலையில் ஆயுத பூஜையில் நாளை நாள் வேறு என்னென்ன வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுண்டல் வகைகள் வைக்கலாம். கருப்பு, வெள்ளை இந்த மாதிரி 2 நிறத்தில் இருக்கக்கூடிய சுண்டல் எது வேணாலும் வைக்கலாம். பெருசு சின்னது உங்களோட விருப்பம். அப்புறம் இனிப்புக்கு சக்கரை பொங்கல் வைக்கலாம். மெயினாக நாளை நாள் திருஷ்டி பூசணிக்காய் சுற்றும் போது அந்த பூசணிக்காயை யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் சுற்றி உடைங்க. அது நாளை நாள் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஆயுத பூஜை கொண்டாடுவதோட நிறைவாக கண்டிப்பாக எல்லாருமே திருஷ்டி பூசணிக்காயை சுற்றி ரோட்டில் தான் உடைக்கிறோம். அப்படி உடைக்கும் போது அதில் வாகனங்கள் செல்லும்போது நிறைய விபத்துக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ரோட்டில் நல்லா ஓரமாக உடைத்து யாருக்கும் வண்டிக்கு சேதமாகாத மாதிரி பாருங்கள். அது கண்டிப்பாக அனைவரும் ஃபாலோ பண்ணும். அப்படிங்கிறதுனால தான் அந்த பாயிண்ட்டையும் இந்த வீடியோவில் சொன்னேன். மெயினாக இந்த நாவல் பழ கொட்டையை பயன்படுத்துகிற பரிகாரம் நம்ம மற்ற நாளில் பண்ணுறதை விட இந்த நாளில் பண்ணும்போது தான் இந்த பரிகாரத்துக்கு அதிக சக்தி இருக்குது. அதனால் நம்பிக்கையோடு இந்த நாளில் இந்த பரிகாரத்தை பண்ணிடுங்க. அந்த கொட்டை என்னடா செய்யும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் அது நம்பிக்கையோடு வைத்து பாருங்கள். அடுத்த வருடம் நீங்களே வைக்கிறதுக்கு ஆர்வம் ஆயிடுவீங்க. அந்த அளவுக்கு உங்கள் லைஃப்பில் தலையெழுத்த மாற்றும். நம்பிக்கையோடு நான் சொன்ன இந்த பரிகாரத்தை செய்து பலன் பெறுங்க. இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் நாளை நாளுடைய சிறப்பை தெரிஞ்சு கண்டிப்பாக இந்த வழிபாடை செய்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும்.
அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான ஆன்மீக தகவல்களோடு இன்னொரு புதிய வீடியோவில் சந்திக்கிறேன். ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கக்கூடிய பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உடனே பார்த்து பயனடைய முடியும். மறக்காமல் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.